இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் 2024 மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் 31 நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை எழுத்தாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை விட்டும் விலகிவிட்டார். எனவே நம்ம ரிஷபம் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடனும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரித்து வந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளிக் கொடுக்கும் வகையில் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை விளக்குகிறார். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தும் வகையில் சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை வலுவாக பார்வையிடுகிறார். சூரியனின் 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தில் விழுவது குடும்ப ரீதியாக பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் விலகக்கூடிய இனிமையான காலகட்டமாக மாறுகிறது. சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் கருதப்படுகிறார். கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான். அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் இணைந்திருந்ததை விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசியிலிருந்து 2024 மார்ச் 14ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இருந்தாலும் இதிலிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் 2 பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மிக வலிமை வாய்ந்த ஆட்சிபலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைகாரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டமென்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது. இது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஏனெனில் சூரியன் பொதுவாக 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார். ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது. சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது.
மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன். எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும். ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்துவிதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டமென்பது அதிகாரதோரணையில் அனைத்துவிதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார். சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி, அதிகாரம் உள்பட அனைத்துவிதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிகவலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார். சூரியனின் நீச்சவீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப் போகிறார். சூரியன் உச்சம் பெறும் காலகட்டமென்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது. சூரியனுடைய இந்த பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகளானது பல சிரமங்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் விடிவுகாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மிகவலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மாறி இருப்பது கண்டிப்பாக கோல்சார விதியின் அடிப்படையில் லாபங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்துவிதமான காரியங்களையும் மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. அலைச்சல்கள், உளைச்சல்கள், சிரமங்கள், சிக்கல்களில்லாமல் அனைத்தையும் செய்து முடிக்கலாம். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனவருத்தங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகுகிறது. மேலும் உடல் ஆரோக்கிய தொல்லைகள், தொந்தரவுகள் விலகும். புதிதாக வீடு, நிலம், சொத்து, தோட்டம், தோப்பு, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வண்டிவாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு. உணர்ச்சிவசப்படாமல் பல அற்புதமான செயல்களை குடும்ப ரீதியாக செய்து மகிழ்ச்சிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. ஏனெனில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனின் சப்தம பார்வை விழுந்து மிகவும் வலு உள்ளதாக மாற்றப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பதவிகள் உங்களை தேடிவரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். ஒப்பந்தங்கள், வரி சலுகை, மானிய சலுகை உள்பட அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய ஆர்டர்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தொழில்துறையில் அமைகிறது என்பதை ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார். இந்த தருணத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் நன்மைகளாக மாறக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள் விலகும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், யூகங்கள், யுக்திகள் அனைத்தும் கைகொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. பெண்களை பொறுத்தமட்டில் சூரியன் லாபஸ்தானத்திற்குள் வந்திருப்பது இல்லத்திலும் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் ஆட்சி பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. பெண்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.